வட சென்னை தனுஷ் வச்சு பண்ணிட்டார். இப்போ அதனுடைய பார்ட் 2 பேஸில் தான் ஒரு லைனப்பை உருவி தான் சிம்பு வச்சு பண்ணுறாரு. சார் அரசன் ரொம்ப நாளாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப தள்ளி போயிட்டு தாமதமாயிட்டே இருக்குது. அது என்ன காரணம் சார்? வாடிவாசலுடைய மேட்ரு, சூர்யா டேட் தரல, அந்த படம் லேட் ஆகுது. அந்த பிஸ்னஸை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லும்போது இங்கே வெயிட் பண்ணுறாரு இல்லையா? ஆமாம் சார். அவர் பிடிச்சோன்னா தான் வந்து பல கோடியில் இறச்சிருக்காரு இதில். இப்போ அவருக்கு நிறைய வட்டி கொடுக்கணும், அவருக்கு லாஸ் ஆகும். சிம்பு இந்த படத்துக்காக ஆல்ரெடி 3 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வெற்றிமாறனுடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும். எந்த விதத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு தெரியல. வட சென்னை 1 வந்து தனுஷ் வச்சு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். அது 2 தனுஷ் வச்சு தான் பண்ண போகிறார். சிவாஜிக்கும் எதிர்ப்பு வந்தது தான். அப்போ இந்த பவர்ஃபுல் கேரக்டர் ஆச்சு இது. சிவாஜி புதுமுகம், இதை கேட்டு தாங்குவாரா, பண்ண முடியுமான்னு கிஷன் பஞ்ச் அவர்கள் சொன்னார். அது மாட்டதை பண்ணுவார் சிவாஜி, எனக்கு தெரியும். அஜித் பேசுனது வந்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துது. அரசியலில் வரலையே தவிர அரசியல் என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. நேற்று அவர் பேசுனது சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் பேசின ஒரு விஷயம். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜே மனோஜ். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தான் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேசன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, அரசன். அந்த படத்தில் வந்து ஒரு ரவுடி அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்க போகிறேன்னு சொன்னார். அவர் வந்து மயிலை சிவா நினைக்கிறேன் அவர் சார். அவர் வந்து தென் சென்னை, ஆனால் அந்த படம் ஃபுல்லாக வட சென்னை ரிலேட்டட் எடுக்க போகிறாங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க சார்? தென் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள் வச்சு வட சென்னை இது எப்படி உள்ளே கொண்டு வருவாங்க சார்? ஒன்றும் இல்லை, ஒரு அதாவது நிஜ கேரக்டரை எடுக்கிறார், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து சென்னை இந்த தென் சென்னையில் வாழ்ந்தவர் வட சென்னையில் எப்படி பண்ணலாங்கிற அந்த இதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் மேட்ச் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக ஒரு கதை எடுத்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே மாற்றுவாங்க. அந்த இடம், பொருள், அந்த லொக்கேஷன் எல்லாமே டோட்டலாக கலர் மாதிரி சினிமாட்டிக் நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றிக்குவார். இப்போ இவர் தென் சென்னையில் வாழ்ந்தவர் தான் மயிலை சிவா அப்படிங்கிறவர். அவருடைய ஒரு லைன் இப்போ எடுத்து தான் இதில் நார்த் மெட்ராஸில் இருந்தோட மற்றவர்களுடைய ஒரு கதையும் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி அதை வந்து நார்த் மெட்ராஸ் வட சென்னை பேஸில் அரசன்கிற தலைப்பை வச்சுட்டு அவர் வெற்றிமாறன் பண்ண போகிறார். பட்டு நீங்கள் சொன்னது மாதிரி ரவுடின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. எப்படின்னா சில பேருக்கு வந்து அவர் நல்லவராக இருப்பார், சில பேருக்கு கெட்டவராக தெரிவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கெல்லாம் நான் சமீபத்தில் பார்த்தோம்னா எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோலாம் நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து சில பேருக்கு வந்து ரவுடியாக தெரியலாம் பார்வைக்கு, சில பேருக்கு இந்த நிஜ ஹீரோவாக தெரியலாம். மொத்தத்தில் அவர் யார் எப்படிங்கிற விஷயங்களை நம்ம விட்டுட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வெற்றிமாறன் எப்படி கொண்டு வர்றார், அவர் எந்த கோணத்தில் காமிக்க போகிறார். ஏன்னா ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளைமாக்ஸில் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வட சென்னை தனுஷ் வச்சு பண்ணிட்டார். இப்போ அதனுடைய பார்ட் 2 பேஸில் தான் ஒரு லைனப்பை உருவி தான் சிம்பு வச்சு பண்ணுறார். அப்போது இந்த இவருடைய கேரக்டர் அவருடைய கேரக்டர் நம்ம போகிறத விட இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கதையை உருவாக்குறதுக்காக வெற்றிமாறன் எல்லாரையுமே சந்திச்சிருக்கார். ஏன்னா லைவாக நீங்கள் போய் பார்த்து பேசுனா தான் அவங்க வந்து என்னென்ன மோட்டிவ்ஸில் பேசுகிற அந்த மாடுலேஷனில் ஒரு டைரக்டர் கிடைக்கும், அதை கேட்ச் பண்ணிக்குவார். அதை ஹீரோக்கிட்ட வந்து இவர் ஆக்ட் பண்ணி காப்பார், இப்படி வேணும்னு சொல்லி. அந்த ஒரு இதுக்காக போய் அந்த பழக்கத்தில் போய் எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணியிருக்காரு, அந்த கதையை வந்து கேட்டிருக்காரு. அதன் பேஸில் உருவாகிறது தான் இது. ஸோ இது பார்க்க போனோம்னா சிம்புடைய கேட்டுகிட்டே இவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் தரும் இந்த படம் அரசன் சிம்பு அப்படின்னா அந்த கதைக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் இருக்கார் சிம்பு. அப்போனா வெற்றிமாறன் எந்தளவுக்கு ஒரு மேக்கிங்கில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்கிறத நம்ம பார்க்க வேணும் நம்ம கதை. ஆமாம் சார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நல்லா வரும்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த படம் சார் அரசன் ரொம்ப நாளாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப தள்ளி போயிட்டு தாமதமாயிட்டே இருக்குது. அது என்ன காரணம் சார்? இல்லை, அது சில காரணங்கள் ஏற்கனவே நிறைய பேசப்பட்டுச்சு. வாடிவாசலுடைய மேட்ரு, சூர்யா டேட் தரல, அந்த படம் லேட் ஆகுது. தானவர்கள் ஆமாம், தானவர்கள் வந்து ஏன் காரணம் என்னவோ சூர்யாவிட்ட பேசுனாங்க. சூர்யா நிறையா படம் இந்த கமிட்டியில் போயிட்டார். அப்புறம் வெற்றிமாறன் நிறையா வந்து அந்த விடுதலை பார்ட் 1 பார்ட் 2க்குள்ளே போனார். இதற்கு பிறகு சூர்யாட்ட பேசும்போதுனா 1.5 வருஷம் டேட்ஸ் வேணுங்கிற மாதிரி வெற்றிமாறன் பேசுகிறாங்க. 1 வருஷம் தர முடியாதுங்கிறார் சூர்யா. இந்த ஒரு கொலாப்ஸில் ஒன்று போய்கிட்டே இருந்தது, அதில் கொஞ்சம் காலதாமதம். ரெண்டாவது பார்த்தோன்னா சிம்பு ஒரு டேட் கொடுத்துட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்க குறிப்பிட்ட இடத்துல இவனால் பண்ண முடியல. ஸோ ப்ரொடியூசர் கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணுறாரு.
அப்போ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணதானே வாடிவாசலே பண்ணி கொடுங்க, ஆ. இப்போ இது எனக்கு அரசன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கலைப்பில் தானூர் ஸ்டேட்மெண்ட் வருது. இல்லை நான் சூர்யாட்ட கேட்டாச்சு, சூர்யா டேட் இல்லைன்ட்டாரு, நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் இந்த படம் பண்ணலைன்னா நான் இன்னொரு ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர் ரெடி பண்ணிட்டேன்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு, நான் அதுக்குள்ளே சிம்பு கூப்பிட்டு போயிடுவேன்றாரு. அப்போ இதை விட்டு அதுவும் இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் போயிருமென்னு சொல்லலாம். தனப்புறவர்கள் டக்குன்னு ஒரு 45 செகண்ட்ஸில் சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸை ஒன்று விட்டு நான் பண்ணுறேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணார். வெற்றிமாறன் பர்த்டேக்கே போட்டார். அப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் வாடிவாசல், இது செட் ஒர்க்கு மழை நாள் லேட் ஆச்சு, இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப டிலே ஆச்சு. இப்போ அக்டோபர் 17 ஷூட்டிங் பண்ணலான்னு வந்து இறுதியாக முடிவு பண்ணி ட்ராவல் பண்ணும்போது தான் அக்டோபர் 15 அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கல. அதற்கு காரணம் வந்து என்னென்னா வெற்றிமாறன் சொந்த படம் ஒன்று பண்ணுறாரு. பட் அந்த பேனரில் நிறைய கசப்பான அனுபவங்கள் வந்ததுனால அந்த பேனரை க்ளோஸ் பண்ண படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேசினார். இப்போது கவின் ஹீரோ வச்சு மாஸ்க்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓ, கவின் ஹீரோ. ஆமாம், அந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. நான் ஷூட்டிங்கில் போயிட்டேன்னா அந்த வேலைகள் எல்லாமே கெட்டு போயிடும், நம்ம படம் நிறையா போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. இதில் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஆண்ட்ரியா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வேறு இந்த படத்துக்கு மாஸ்க்கு. அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொலாப்ஸ். இப்போ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இவர் போட்ட பணம் எடுக்கணும், இது பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, இவர் பார்த்து உட்காந்து பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இந்த அரசன் படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது, 22, 27 ரிலீஸ் மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ அது ரிலீஸ்க்கு பிறகு ஆரம்பிக்கலான்னு வந்து வெற்றிமாறனுடைய அந்த ஒரு முறையில் லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லும்போது இங்கே வெயிட் பண்ணுறாரு இல்லையா. ஆமாம் சார். அவர் பிடிச்சோன்னா தான் வந்து பல கோடியில் இறச்சிருக்காரு இதில். இப்போ அவருக்கு நிறைய வட்டி கொடுக்கணும், அவருக்கு லாஸ் ஆகும். சிம்பு இந்த படத்துக்காக ஆல்ரெடி 3 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த ராஜ்குமார் உடைய படத்துக்கு கூட பார்க்கிங் டைரக்டர் அது கூட போகாமல் அந்த ப்ரொடியூசர் ஒரு சின்ன சிக்கலும் தள்ளி போனால் வேற ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே போகும்போது வெற்றிமாறன் வந்தாங்க. இந்த ஒரு கொலாப்ஸில் போய்கிட்டே இருக்குது. வெற்றிமாறன் பொறுத்தவரை அந்த படத்தில் அந்த பிஸ்னஸ் போக்குறதுக்கு ஒரு ஆள் பொறுப்பாக இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு நெருக்கத்தில் வேணால் ஈவினிங் டைமில் போய் பார்த்து பேசிட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதற்காக ஏன்னா கவினை வச்சு நீங்கள் பண்ணும்போது இப்போ சிம்பு எவ்வளோ பெரிய ஆள், இப்போ அவர் உங்களுக்காக டேட்டை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு டோட்டலாக. ஸோ ப்ரொடியூசர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்னாச்சுன்னு கேள்வி மேலே கேள்வி. அப்போது ஒரு விஷயத்துக்காக இத்தனை விஷயங்கள் அடிப்படுது. அதை வெற்றிமாறன் கொஞ்சம் யோசிக்கணும். பட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அக்டோபர் 15 ஸ்டார்ட் ஆக வேண்டிய அந்த ஷூட்டிங் வந்து இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை அந்த கவினுடைய இந்த மாஸ்க் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் வருவாரா என்னங்கிறத அவர் சொல்லி தான் நீ தெரிய வரும் நமக்கு. இருந்தாலும் அவருடைய இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா அது சரியான முடிவு இல்லைன்னு சொல்லுவாருங்க. ஏன்னா ஏற்கனவே வாடிவாசலும் ரொம்ப தள்ளி போச்சு, இப்போ இதுவும் தள்ளி போயிட்டு இன்னொரு படத்தை பண்ணிட்டு இருக்காரு கவின் வச்சு ரிலீஸ் பண்ணி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார். சார் இப்போ இருந்தாலும் இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் பைசன் படம் எடுத்தார் சார், அவர் ஒரு ஜேர்னல் வந்துட்டுருக்காரு, சும்மா இந்த கேஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வெற்றிமாறன் இவர் ஒரு பக்கம் ஒரு ஜேர்னல் வராரு பார்த்தீங்கன்னா ரவுடிசம், அந்த மாதிரி ஜேர்னலில் இவரெல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இப்போ வந்து மயிலை சிவா அவர்களோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாரு, அதாவது வடச்சென்னையும் சரி இப்போ எடுக்க போகிற படமும் சரி ஒரு ரவுடிசம் வாழ்க்கையை எடுத்துகிட்டு இருக்காரு. இது இந்த மாதிரி படம் எடுக்கிறது சரியாக தவறா சார் சமுதாயத்துக்கு உங்கள் பார்வையில் எப்படி? அவருடைய சொல்ல போகிற விதங்கள் தான் நமக்கு எடுத்துக்க முடியும். என்ன சொல்ல வர்றாரு கதையின் மூலமாக. இப்போ விடுதலை எடுத்தார், விடுதலை நல்ல கருத்துள்ள விஷயத்தை ஒன்று சொன்னார், ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தான் அதோடைய பேஸ் பண்ணி தான் சொன்னார். அதை ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது என்ன மாதிரி கன்வே பண்ணுறாங்க, இந்த சமூகத்தை எப்படி சொல்கிறாங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹைலைட்டாக பார்க்கணும் நம்ம. அதை இந்த அரசன் படத்தை என்ன மாதிரி அவர் மேக்கிங்கில் கொண்டு போகிறார். இப்போ ஒரு ரியல் கேரக்டரை வச்சு தான் பண்ணுறாருன்னா சினிமாவுக்கு சில விஷயங்கள் மாற்றுவாங்க. இப்போ என்ன மாற்றம் செய்ய போகிறார் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த கதையை சிம்பு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஆக்ட் பண்ணுற ஸ்கோப் நிறையா இருக்குது, இதில் நான் நிறைய ஸ்கோர் பண்ணுவேன், இந்த படம் என்னுடைய கேரியரில் பெஸ்ட்டு ஃபிலிமாக அமையும் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் எந்த விதமான கேரக்டரை ஒரு ராங் கேரக்டர் ஒரு ரவுடிசத்தை எடுத்து பண்ணால் கூட அந்த ஹீரோயிசமாக கொஞ்சம் டெவலப் பண்ணி மாற்றலாம். சில கேரக்டர் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவரெல்லாம் பல பேருக்கு தெரியும். ஆனால் 2 முகங்கள் இருக்குது. ஆமாம், அந்த கெட்ட முகத்தை ஒன் சைடு தான் காமிப்பாங்க. இன்னொரு முகம் நிறைய பேருக்கு வந்து இவரில் வந்து மற்றவர்களுக்கு வந்து கடவுள் மாதிரி தெரியும். மற்றபடி இவருடைய வெற்றிமாறனுடைய மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும். எந்த விதத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு தெரியல. வட சென்னை 1 வந்து தனுஷ் வச்சு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட், அது 2 தனுஷ் வச்சு தான் பண்ண போகிறார். அதனுடைய ஒரு லைன் தான் ராஜன் வைரா லைனை தான் எடுத்து இவர் பண்ணுறாரு. இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, அரசன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேரக்டர் பண்ணும்போது நிஜ கேரக்டரை மீட் பண்ணால் தான் அவங்களுடைய மேனரிசம் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்கன்னு தெரிய வரும் அவங்களுக்கு. இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மயிலை சிவா மீட் பண்ணாங்க, நார்த் மெட்ராஸில் நிறைய பேர் மீட் பண்ணாங்க. நார்த் மெட்ராஸில் இந்த நிறைய பேர் எல்லாம் ஆக்ட் பண்ண வச்சார் வட சென்னையில்.
அரசியலே ஆக்ட் பண்ண வைக்க ஓ போகிறாரு. அதில் ரியல் லைஃப்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா? ஆமாம், அவர்களோட இந்த கூட இருந்தாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் கூட இருந்தவர்கள் இன்னமும் இருக்காங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் அவர்களும் ஆக்ட் பண்ண வச்சார். வடசென்னையில் அரசியலில் ஆக்ட் பண்ண வைக்க போகிறார். ஸோ அவருடைய ஒரு பேட்டர்ன் வேறு. நீங்கள் மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஸ்டைல் வேறு. 2 பேரும் நீங்கள் டாப் டைரக்டராக இருக்காங்க, பேசக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்காங்க. ஆமாம் சார். அவர் வந்து ஒரு ரியல் கேரக்டரை பண்ணுறதுக்காக அந்த ஒரு மெசேஜ் எடுத்து ரவுடிஸத்தை கொண்டு வந்து வச்சு எப்படி பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் கொண்டு போகிறார். இவர் வந்து என்னென்னா ஜாதி ஒழிப்பு, இந்த சாதி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பைசனில் சொல்லியிருக்காரு. அதற்கு முந்தைய படங்கள் வேணால் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததே தவிர இந்த படத்தை வந்து எல்லா பேரும் அடித்தாங்க பைசனை. இவர் திரும்பி சாதியை தான் சொல்லியிருப்பார். ஆனால் அதற்கு நேர் எதிர்மறைவாக சாதி ஒழிக்கணும், சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆழமான ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கார். பைசன்லாம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம். தமிழக அரசு, இந்திய அரசெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய படம். விருதுகள் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த படத்துக்கு. அப்படி ஒரு நல்ல கருத்து, ஒரு மெசேஜை கொடுத்துருக்கா மாதிரி. ஓகே சார், இந்த பைசன் படத்தில் அமீர் கான் சூஸ் பண்ணார்ல சார், அது எப்படி அமீர் சூஸ் பண்ணார்? இவர் நிறைய பேர் இருக்காரு, சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கேரக்டருக்கு இவர் தான் செட் ஆவார் சொல்லி அமீர் சூஸ் பண்ணது அது ரொம்ப செலக்ட், ரொம்ப யோசித்தார் மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா 2 பேர் வாழ்ந்த கேரக்டர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 கலக்கணவங்க 2 பேரும். இந்த 2 கேரக்டரை எடுத்து தான் இங்கே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. இதுதான் சொன்னேன், ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். அந்த 2 கேரக்டரையுமே பைசனில் வந்து மாரி செல்வராஜ் ஸ்க்ரீன் பிளேயில் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். இதுதான் சினிமாக்காக எது வேணாலும் நம்ம மாற்றலாம், பண்ணலாங்கிற ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருப்பார். அவர்கள் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேரை சாய்ஸ் பண்ணாலும் இந்த அமீரை மட்டும் வந்து மாரி செல்வராஜ் வந்து இவர் தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அமீர்கிட்டே போய் பேசுகிறார் மாரி செல்வராஜ், சார் இந்த பாண்டியராஜா கேரக்டருக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாது, நீங்கள் தான் அதை பண்ணணும், நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் கூடாது, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் உடனே ஒத்துக்கிட்டாரா சார்? அப்போ அதுதான் இல்லை, அது சாரவேடி ஒத்துக்குவாங்க. அப்போ கதை கேட்டு முடித்த உடனே கதை பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கு. அப்போது அமீர் சார் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களேங்க, என்னதுக்கு நீங்கள் சாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வார்த்தை அமீர் கேட்குறாரு மாரி செல்வராஜ்ட்ட. அதுக்கு மாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இந்த கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டரு, படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது என்ன மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசுவாங்கன்ட்டு. நிச்சயமாக பேசுவாங்க, எதிர்ப்புகள் நிறையா வரும், தாக்குதல் கூட வந்தாலும் வரலாம். மற்ற நடிகர்கள் நடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் கேட்டாலே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. பட் நீங்கள் வந்து போல்டான ஒரு மனிதர், நீங்கள் எந்த எதிர்ப்பு வந்தாலும் தகுந்தால் நீங்கள் சமாளிப்பீங்க, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ண முடியும், நிஜமாகவே அந்த கேரக்டரை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு அமீருக்கு ஃபுல் ஹோப் கொடுத்தாங்க. இப்போ அமீர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே, இவ்வளோ பேர் இருந்தும் என்ன நீ தான் நான் தான் பண்ணணும், நீ ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அந்த பாண்டியராஜா கேரக்டருக்குள்ள அமீர் வந்தார். படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அமீர் வாழ்ந்திருப்பார், மிக சிறந்த ஒரு நடிப்பை காமிச்சிருப்பார். நீங்கள் வந்து ரியல் மேட்டரில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். இதில் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார் இங்கே மாரி செல்வராஜ். மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்குள்ளே தான் இந்த பிரச்சனைகள் ஓடுது 2 பேருக்குள்ளே. ஆமாம் சார். வேறு எந்த சமூகத்தை இழுக்கலை, வேறு யாரையுமே நாங்கள் வந்து அட்டாக் பண்ணல, இந்த பிரச்சனை நாங்களே முடிச்சுக்கிறோன்னு தான் ரெண்டு பேருமே பேச டைலாக் வச்சுருப்பார். ஆமாம் சார். அப்போது 2 பேருமே சாதி ஒழிப்பை வந்து மாற்றணும்னு சொல்லி தான் விஷயங்களை படத்தில் பேசியிருப்பாங்க வேறு. ஸோ இப்படி நிறைய கருத்துக்களோட சொல்லி அந்த படத்தை வந்து ரொம்ப வேறு ஒரு ஹைலைட்டாக காமிச்சார் மாதிரி சொல்கிறார். அமீரை சாய்ஸ் பண்ணுறது காரணம் இது தான், போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு. அந்த லால் கூட ஒரு டைலாக் சொல்ல வரல சார், இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எதுவுமே தெரில, ஆனால் என் கையில் வந்திருக்கு, எங்களை காப்பாற்றிக்க சார் ஓடிட்டுருக்கோன்னு கூட சொல்லுவாங்க. நல்ல பெஸ்ட்டான டைலாக் தான் சார். சார் இப்போது மாரி செல்வராஜ் வந்து பைசன் படத்தில் துருவ விக்ரம் மேலே தூக்கி விட்டார், அதுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அதே மாதிரி அமீர் பருத்திவரனில் சிவகுமாரோட பையன் கார்த்தியை மேலே தூக்கி விட்டார். அந்த பிரச்சனை, ஆனால் அது தூக்கி விட்டு படம் பயங்கரக்கிட்டு அவர் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைஞ்சுது. ஆனால் அந்த பருத்திவரன் படத்துலேருந்து கொஞ்சம் பல சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு, சண்டைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அது என்ன காரணம் சார்? அது முடியல, தொடர்கிற மாதிரி தான் இருக்காது. அமீர் சாரை பொறுத்த மட்டுமே ஒரு மிக சிறந்த இயக்குனருங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறாங்கன்னா இந்த கேரக்டருக்கு இவங்களை ஃபிக்ஸ் பண்ணால் தூக்கி நிப்பாட்டுன்னு சேலஞ்ச் பண்ணக்கூடியவர்கள். பருத்திவரன் பண்ணும் போதே வந்து கார்த்திக்கு வந்து இந்த கேரக்டர் தாங்குமா, பண்ண முடியுமா அவர்னால, அவர் அமெரிக்காவில் படித்தவர், ஸோ ஃபேண்டசியான ஒரு ஆள், இந்த கிராமத்துக்குள்ளே இந்த கதைக்குள்ளே கார்த்திக் பண்ண முடியாதுன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. சிவகுமார் சாரே அதான் சொல்கிறாரு, சூர்யாவை தான் சொல்கிறார். அப்படி அவன் தம்பி அவன் ஜாலி போயிருப்பா, ப்ளே பாய் மாதிரி இருக்கிறவனை போயிட்டு முதல் படம் வேறு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி தாங்குவானான்னு தெரியலன்னு சூர்யா வேறு சொல்கிறார். அமீர் தான் சொல்கிறார், சேலஞ்ச் பண்ணுறார், கார்த்திக் பண்ண முடியும்,
நான் கார்த்திகை மாற்றி காட்டுறேன். அப்புறம் டைரக்டருடைய டேலண்ட்டு தான் இங்கே. எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பராசக்தியில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உருவாக்குனாங்களோ கலைஞர் கதை வருஷத்தில் கிருஷ்ணன் பஞ்சு சிவாஜிக்கும் எதிர்ப்பு வந்தது தான். அப்போ இந்த பவர்ஃபுல் கேரக்டர் ஆச்சு இது. சிவாஜி புதுமுகம், இந்த கேரக்டர் தாங்குவாரா, பண்ண முடியுமான்னு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் சொன்னார். அது மேட்டர் பண்ணுவார் சிவாஜி, எனக்கு தெரியும். கலைஞரும் சொன்னாராம், இப்போ நாடகத்திலே கலக்குன ஒரு கணேசன். ஆமாம் சார், பிரமாதமாக இருக்கும் பண்ணுங்கன்னு. பட்டம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிவாஜியோட கேரியரை மாறிச்சு. இந்த பருத்தி ஏன் சிவாஜி சாரை பற்றி பேசுகிறோம், இந்த பருத்தி வீரனில் கார்த்திக் பண்ணதுக்கு பிறகு பராசக்தி சிவாஜி பருத்தி வீரன் கார்த்திக் கம்பேர் பண்ணி பேசுனாங்க மீடியா. அப்படி பேசுகிறேன். அப்போ எந்த அளவுக்கு இருந்தால் பேசுவார்கள். சிவாஜி அவரோட ஒப்பிட்டு பேசுனாங்க கார்த்திகை. பராசக்தியில் மிரட்டினார், பருத்தி வீரனில் வாழ்ந்திருக்காரு கார்த்திக் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் வந்து ஒரு மேக்கிங்கில் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி தான் மாரி செல்வராஜ் பைசனில் வந்து துருவை தூக்கி வச்சு 2 படம் ஃப்ளாப் கொடுத்த ஹீரோ. அவரும் இதே மாதிரி கார்த்திக் மாதிரி தான், ப்ளே பாய் தான், ரொம்ப ஃபேண்டசியான ஒரு ஆள். அப்படி கலர் மின்னுவார். கார்த்திகாவது சுமார், அவர் த்ரூ மின்னுவார் கலரு. பேச்சு வராது ஒரு சரியா அந்த அளவு. எப்படியா நீ போய் மாரி செல்வராஜ் வந்து பைசனில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு போய் சேர்லி சதையிலையும் விடுவேன், நீங்கள் பண்ண முடியுமா? நான் பண்ணி காமிக்கிறேன். இந்தா இன்றைக்கி துருவுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குது. கேட்டால் வாழ்ந்துருக்காரு, 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்குள்ளே போய். சேர்லி சகதிலி வெயிலி மரலையை காஞ்சி கபடியை கற்றுக்கிட்டு மனத்தி கணேசன் ரியல் கபடி வீரர் பைசன் இவர் கோச் பண்ணி சொல்லி கொடுத்து வாழ்ந்திருக்கார். அதே மாதிரி தான் அவர் கார்த்திகை வந்து அமீர் பண்ணுது. மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே போய் விட்டார். 2 மாதம் மதுரை விட்டு வெளில வரக்கூடாது, மதுரையிலே சுற்றி வெயிலில், உன்னை யாருன்னு தெரியாது யாருக்கும், எல்லா இடத்துக்கும் போ, காரில் போகக்கூடாது, பைக்கில் போ, நடந்து போ, வெயில் மேலே படணும். அந்த டோன் வேணும் எனக்கு. இந்த மக்களுடைய இந்த அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அப்போ தான் உணர முடியும், நீ பண்ண முடியும். 2 மாதம் மதுரையிலே சுற்றினார் கார்த்திகை. படம் பண்ணாங்க, கேள்விகள் ஏகப்பட்ட பேர் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இன்ன வரைக்குமே கார்த்திகோட லிஸ்ட்டை எடுத்துட்டிங்கன்னா பருத்தி வீரன் ஹைலைட்டாக நிற்கிது. இது வரைக்குமே உங்களுக்கு வித்தியாசமான கதைக்களம். எந்த நடிகர் நடிக்கிறது பயப்படுவாங்க, கார்த்திக் நடிக்க வச்சார். அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல்கள்லாம் உருவாச்சு. ஞானவேல் இந்த ப்ரொடியூசரு அவர் ஒரு சிக்கலை திடீர்னு கிரியேட் பண்ணுறாரு, அமீர் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, பெரிய பிரச்சனையாச்சு. கார்த்திக் இவ்வளோ தூரம் உருவாக்கி இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பேச வச்ச ஒரு டைரக்டரு இன்ன வரை கார்த்திக் பல படங்கள் பண்ணான்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டே பருத்தி வீரன்னு அமீர் போட்டவர். அமீரை உட்காந்து 1 to 1 உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா விஷயமே பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் வந்து வெளி உலகத்தை காட்டினீங்கன்னா அசிங்கம் தானே அது எல்லாருக்குமே. கண்டிப்பாக சார். அவர் நீங்கள் ஒன்று பேசிங்க, சார் இவர் அமீர் ஒன்று பேசுவார், மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறதா அது எல்லாருக்குமே இந்த டாபிக் நல்லா இருக்காது இல்லையா? அப்படி தான் அமீர் அவங்க பேசினாங்க. அமீர் எதுவுமே சரியாக ஒன்றும் அவங்களுடைய கேள்விகளை பதிலடி எதுவுமே கொடுக்க கிடையாது. நடிச்சிருந்தால் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கலாம், அமீர் அவர் பேசலை. ஆனால் இன்னமும் வந்து எனக்கு அவர்கள் மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குன்னு அமீர் சொல்கிறார். சூர்யாவை சமீபத்துக்கு கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அமீர் மீட் பண்ணியிருக்கார். இப்போ மீட் பண்ணி பேசியிருக்கார். அவர்கள் தான் என் மேலே நிறைய விஷயங்களை தூங்கினாங்களே தவிர நான் எதுவுமே ஒன்றுமே பேசுறது வரைக்கும் நான் பண்ணலை. அவர்கள் மேலே ஒரு மரியாதை எனக்கு இருக்குங்கிறார் அமீர். இது அவருடைய மனசை காட்டுதா? அவர்கள் என்ன பண்ணாங்க, யானவேல் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கார்த்திக் இவ்வளோ பேசும்போது கூட யானவேல் பேசுகிறாங்க, அமீருக்கு ஒரு கெட்ட பேர் கிரியேட் பண்ணுறாங்க போது கார்த்திகில் சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லையா? இல்லைங்க டைரக்டர் அப்படிங்க, அமீர் இப்படிங்க, ஏன் இது பண்ணுறீங்கன்னா அவர் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு உள்ளே போயிருக்கணும். கார்த்தி இது வரைக்குமே பேசலை, எந்த விஷயமே கண்டுக்காமல் இருக்கார். அது மிகப்பெரிய ஒரு தவறு இல்லையா? கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணவர் அவர். என்ன விபரம், என்ன பிரச்சனையை பேசி தீர்க்கணும், அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. பட் இன்னும் பிரச்சனை முடியல, பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை சார். அதான் ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு சார் எனக்கு. சார் இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக தலைவர் விஜய் இருக்கார்ல சார், விஜய் தான் நண்பனா அஜித் பார்த்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா அது ஒரு தனி மனிதன் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த சினிமா இந்த மேலே போகிற கூட்டம்லாம் தனி பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரா இல்லை பொதுவாக பேசியிருக்காரா? அவர் அஜித் பேசுனது வந்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துது. அரசியலில் வரலையே தவிர அரசியல் என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. நேற்று அவர் பேசுனது சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் பேசின ஒரு விஷயம். இன்றைக்கி ஃபுல்லாக மீடியா ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பற்றிக்கிட்டு, சோசியல் மீடியா பற்றிக்கிட்டு இருந்த வார்த்தை அஜித்தோட பேசுனது. அவர் பேசுனது விஜய் நல்ல ஒரு நண்பர், அஜித்தும் விஜயும் நல்ல நெருங்கிய நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறவங்க. இவருக்கு ஒன்றுனா விஜய் பேசுவார், விஜய்க்கு ஒன்று அஜித் ஃபோனில் பேசுவார், பேசியிருக்காங்க. இப்போ அஜித் இங்கே வந்திருக்காரு, விஜய் மீட் பண்ண போகிறாரு, மீட் பண்ணி ஆறுதல் சொல்ல போகிறாரு, பேச போகிறாரு. இதற்கு மேலே அவர் பேசுனது வந்து நியாயமாக தான் தெரியுது நமக்கு பார்க்கும்போது தான்.
இதுக்கு விஜய் மட்டுமே பொறுப்பு கிடையாது. தனிநபர் வந்து சார்ந்தது இல்லை இது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. விஜயை குறைய சொல்ல முடியாதுன்னு பேசியிருக்காரு. பேர் தான் சொல்லலை, விஜய் பேர் தான் சொல்லி தவிர சொன்ன கருத்து அதுதான். தனிநபர் இதுக்கு காரணம் அல்ல, எல்லா பேரும் சேர்ந்து பண்ணின ஒரு விஷயம் இது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இதுக்கு மீடியாக்களும் பொறுப்பேற்றுக்க வேண்டும், எல்லாருமே அதில் பொறுப்பேற்றுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் சொல்கிறார். ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பொறுமை காக்கணும், உங்கள் உயிரை கொடுத்து எங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ஆமாம் சார், அதான் சொல்லி அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தேட்டரில் மொதல் நாள் ஷோ பார்க்கறதுலாம் கொஞ்சம் தவிக்கணும், ஃபஸ்ட்டெல்லாம் கூட்ட விடமாக பார்க்கறது தவிர்னு கூட சொல்லியிருந்திருக்கு. இல்லை, தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனம் நிறையா வருது, கூட்ட நெரிசல் வருது, அடிதடி பிரச்சனைகள் வருது, கூட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு நீயா பார்க்க நேருது, இதில் வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. ஆமாம் இல்லையா? ஸோ அல்லு அர்ஜுன் மேட்ரு வந்து நான் ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணும்போது மார்னிங் ஷோ 4 மணி போடும்போது உயிரிழப்பு வந்துச்சு. ஆமாம் சார், புஷ்பா. எஸ். அப்புறம் துணிவு இங்கே படும்போது ஒரு பையன் பாவம் வந்து அவன் உயிரிழப்பு வந்துச்சு. அதற்கு பிறகு தான் இந்த 4 மணி 6 மணி ஷோலாம் கட் பண்ணாங்க வேணான்னு சொல்லி. ஸோ 9 மணி காட்சி மட்டும்தான் வருது. அதை அதனால் நீங்கள் குடும்பத்தை பாருங்கள், அதுவும் முக்கியம். கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள். உங்களால தான் நாங்கள் உயர்ந்திருக்கோம். நடிகர்கள் நீங்கள், நானும் விஜய் எல்லா பேருமே மிகப்பெரிய அளவு இருக்கோம்னா உங்களோட ஆதரவுனால தான். நீங்கள் 200 கொடுத்து டிக்கெட் படம் பார்க்குறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். ஃபேமிலியோட நல்ல சம்பளம் அவங்க சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும், இருங்கன்னு சொல்கிறார். அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கிறாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. நம்ம அப்படி தான் எடுத்து நம்ம பார்க்கணும். நம்ம அதை கரூர் நெரிசலில் கூட இவ்வளோ பேர் வந்திருக்காருன்னா ரசிகர்னால தான். அந்த ரசிகர்கள் பொறுமை காக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ சினிமா நடிகர்களில் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாகுது. நீங்கள் ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா அஜய் சொல்கிற மேட்ரு கரெக்டான ஒரு மேட்ரு. சரியான நேரத்தில் சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது அஜித்துடைய பேட்டி. ஆமாம், ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் 1 மாதமாகவே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமே ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் சார், அருமையான விஷயம்னா நான் பார்க்குறேன். நான் அரசன் சிம்பு படம் சொல்லுமே ஞாபகம் வந்துச்சு சார். தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார், சிவகார்த்திகேயன் தனுஷை வளர விட மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, யாரும் யாரோட வளர்ச்சியெல்லாம் வந்து ஸ்பீட் பிரேக் போட்டு கத்தி எடுத்தெல்லாம் பண்ணி கட் பண்ண முடியாது சார். ஒருத்தர்னால தான் ஒருத்தர் வளர முடியும். இதே தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் நம்பி படம் பண்ணாங்கன்னா அவர் வளர்ந்தார் இல்லையா? அது மாதிரி தான் சிவகார்த்திகேயன், அவருடைய திறமை இருக்குது. திறமை இருக்கிறனால தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது தனுஷ் சிவகார்த்திகேயன் தூக்கி விட்டாரா அப்படின்னா அவர்கிட்ட திறமை இருக்குது. நீங்கள் படம் பண்ணீங்க, அவர் வளர்ந்தார், படம் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் அவருடைய இந்த வழிமுறையில் போகும்போது அவர்கள் போக தான் செய்வாங்க. அப்போது இன்றைக்கி தனுஷை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சிவகார்த்திகேயன் ஓடிக்கிட்டு இருக்கார், போயிருக்கார். அதனுடைய விளைவு வந்து உங்களை விட நீங்கள் அறிமுகப்படுத்தின பையன் அவன் மாதிரி எவ்வளோ போயிட்டான், சம்பளத்தில் ஏறிட்டான், படம் ஓடுது, படம் நிறைய கமிட்மெண்ட்ஸில் வச்சுட்ருக்காரு அப்படின்னு. தனுஷு சாதனால் கிடையாது. அவர் தமிழை தவிர தெலுங்குலேருந்து ஹிந்தி வரைக்கும் பண்ணிட்டார், இங்கிலீஷ் படமும் பண்ணிட்டார். இதோட ஒரு மனிதனுக்கு என்ன வளர்ச்சி வேணும்? அவர் வளர்ச்சி யாரை தடுக்க முடியுமா? முடியாது. அல்ல எஸ்கே வளர்ச்சி தடுக்க முடியாது. பட் மற்றவர்கள் வந்து இவர்களோட சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்து ஒருத்தர் அடிச்சுக்கிற வைக்கிறதையான பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க 3வது மனிதர்கள். அவர்கள் பேச்சை தனுஷும் கேட்க மாட்டார், சிவகார்த்திகேயன் கேட்க மாட்டார். 2 பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது பெரிய அளவில் வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க. எப்பவுமே போட்டிகள் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கக்கூடாது. அதனால் 2 பேருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, யாரையும் அடிக்க முடியாது. ரீசெண்டாக சில பேர் பேட்டி சொல்லியிருக்காங்க சார், இவரோட வளர்ச்சி வந்து இவர் தடுக்க பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பிஆர் டீம் இருக்குது சார், சிவகார்த்திகேயன் அவரோட பிஆர் டீமு இவரோட படத்துக்குலாம் போய், அதாவது தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாலும் பரவாயில்ல, தனுஷோட ரீசெண்டான இட்லி கடை படம் சார், அவர் போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிஆர் டீம் இருக்குதா? உண்மையில் பண்ணுறாங்களா? எல்லா வதந்தியே சொல்கிறாங்களா? எல்லா ஆக்டர்ஸுமே பிஆர் டீம் இருக்குது. ஒரு கேங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஏசி ரூமை போட்டு கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணி இந்த படத்தை அடிக்க நினச்சாங்கன்னா அதை அடிக்க முடியாது சார். மக்கள் நல்லா இருக்குன்றாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட்லி கடை அருமையான ஒரு படம், ஃபீல் குட் படம். இன்றைக்கி தியேட்டரில் வந்து செகண்ட் அன்றைக்கி காந்தாரான்னு ஒரு படம் வந்ததுனால, அந்த படம் பிரமிப்பாக இருந்ததுனால அது கொஞ்சம் போச்சு. அது நல்லா போயிட்டுருக்கு, கிட்ட 1000 கோடி தாண்ட போகுது இப்போ. சரியா? இட்லி கடை நல்ல விமர்சனம் வாங்கின படம், நல்ல டெக்னிக்கலான படம், டைரக்ட் டச் படம், தனுஷ் டைரக்டில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்றது. படம் பார்த்துற எல்லா பேருமே இந்த மாதிரி ஃபீல் குட் படத்தை நாங்கள் பார்க்கல, இப்படிலாம் இருந்ததா,
நமக்கு முன்னாடி. ம். ஏன்னா 2K கிட்ஸு ஜென்சிக்கெலாம் தெரியாத அந்த விஷயமே, அதை புரிய வச்சார். அருமையான கண்டென்ட் எடுத்தார். நல்ல பேர் அந்த இட்லி கடை மூலம் தனுஷ் கிடச்சிது. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் படம் தியேட்டரை விட. சார் இந்த ஒரு கொஸ்டின் சார், ஓடிடி ரிலீஸ் டேட் கூட இவரோட மதராசி படம் சிவகார்த்திகேயன் அவரோட டேட் வந்து இட்லி கடை படத்துக்கு ஒரு 4-5 நாள் தள்ளி தான் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் கரெக்டாக அக்டோபர் 1 நினைக்கிறேன் சார் அந்த இட்லி கடை ரிலீஸ் ஆகும்போது அதே டேட்டு தான் என் படமும் ரிலீஸ் ஆகணும். அது வந்து தனுஷ் சார் என்னென்னு பண்ணுறாரோ அதெல்லாம் பார்த்து இவரும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு ஆஃபீஸ் வச்சா ஆப்போசிட்டில் ஒரு ஆஃபீஸ் போகிறது, அவர் படம் எடுத்தால் ஒரு படம், அவர் ஒரு கார் வாங்கினா ஒரு கார் வாங்குறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் பண்ணுறத பார்த்து அப்படியே அவர் பண்ணுறாரு. அது நல்ல விஷயமா எடுத்துக்கிங்க, சந்தோஷம் தானே. நீங்கள் போட்ட ரூட்டு தானே, உங்கள் ஆஃபீஸ் தெரியல போட்டிங்கன்னா வளர்ச்சி தானே. அது நீ அப்படி தானே எடுத்துக்கணும். நீங்கள் அதை பொறாமை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு. மற்றவர்கள் இதை வந்து தூபம் போடுறது தான். இப்போது தனுஷ் ஒரு கார் வாங்கியிருக்காரு, சிவகார்த்திகேயன் வாங்கியிருக்காருன்னா சிவகார்த்திகேயன் கெப்பாசிட்டி இருக்குது, பல கோடிகள் வாங்குறாரு. இப்போ தனுஷ் மாதிரி வாங்கியிருக்காருன்னா சந்தோஷப்படுங்க, தப்பு இல்லைல்ல. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் நான். சரியா? அப்படி தான் நம்ம பார்க்கணும் நம்ம இதை. இப்போது ஓடிடி வந்து இவங்க முடிவு பண்ணுறது கிடையாது. ஓடிடி வந்து ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. படம் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து 28 நாளாவது நாளில் வந்து படம் ஓடிடிக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு 28 டேஸ் வந்துடும். அந்த கணக்கு தான். 1ஆம் தேதி ரிலீஸ்னால் 28ஆம் தேதி வந்துடும். இட்லி கடை இப்போ வந்துருச்சு. இப்போ சரிங்களா? இப்போ 20 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அதனால் இவர் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க, அவர் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது எப்படி சினிமா தெரியாதவங்க இதை பேசுகிற ஒரு விஷயம் அது. ஓகே சார், அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, மக்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.